தளபதி விஜயோட கோட் மூவி ஷூட் 90% முடிஞ்சுது. இப்போ விஎஃப்எக்ஸ் ஒர்க் முடிஞ்சிட்டதா ஒரு ஃபோட்டோவை ஷேர் பண்ணி வெங்கட் பிரபு சொல்லியிருக்காரு. விஜய் இந்த படத்தில் 2 கெட்டப்பில் வரப்போகிறாரு. அதில் சின்ன வயசு கேரக்டருக்காக விஜயை டிஏஜிங் பண்ணுறாங்க. அதுக்கான ஷூட்டும் முடிஞ்சதாம். இது இல்லாமல் விஜயகாந்த் சாரையும் ஏஐ மூலயமா கொண்டு வராங்க. அந்த ஒர்க்கும் கிட்டத்தட்ட முடிஞ்சுது. இந்த படம் செப்டம்பர் 5 ரிலீஸ் ஆகும். இந்த படத்துக்கு அப்புறம் விஜய் தன்னோட கடைசி படமா ஹெச் வினோத் படத்துல நடிக்கிறாரு. இந்த படம் சர்க்கார் முதல்வன் மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் படமா இருக்க போகுது. ஸ்கிராச்ல இருந்து எப்படி தலைவன் ஆனாருங்கிறத பேஸ் பண்ண கதையாம். ஹெச் வினோத்தை பொறுத்தவரை அவரோட கதைக்களமும் அதை சொல்ற விதமும் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ இந்த படம் தமிழ்நாடு அரசியல்ல ஒரு முக்கியமான படமா இருக்குமா. சரவணா ஸ்டோர்ஸ் அண்ணாச்சி நெக்ஸ்ட் கொடி, பட்டாசு மாதிரியான படங்கள் பண்ண துரை செந்தில்குமார் படத்துல நடிக்க போறாரு. இந்த படத்துக்கு வெற்றிமாறன் தான் கதை எழுதுறாரு. இதோட ஷூட்டிங் நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த டைரக்டர் இப்போ சூரிய வச்சு கருடன்னு ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கும் வெற்றிமாறன் தான் ஸ்டோரி எழுதியிருக்காரு. இந்த படம் மே 31 ரிலீஸ் ஆகும். விடுதலை 2ஓட ஃபைனல் ஷூட் இப்போ போயிட்டு இருக்கு. இப்போ இதுல எஸ்ஜே சூர்யாவும் ஜாயின் பண்ணியிருக்காரு. இவர் ஒரு சர்ப்ரைஸ் ரோல்ல வராராம். ஆல்ரெடி மஞ்சு வாரியர், கிங் கருணாஸ்லாம் இதில் நடிக்கிறாங்க. போகிற போக்க பார்த்தா விடுதலை 3 வரப்போகுது போல. ஆனால் இதுதான் கடைசி ஷெடியூல். இதோட ஷூட் ஓவர்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அப்போதான் வெற்றிமாறன் செப்டம்பரில் வாடி வாசல் ஷூட்க்கு போக முடியும். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இளையராஜா பயோபிக் இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கு. அருண் மாதேஸ்வர் டைரக்ஷனில் தனுஷ் நடிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் இந்த படத்துக்கு இளையராஜா தான் மியூசிக் டைரக்டர்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ புதுசாக எந்த டியூனும் போடாமல் ஆல்ரெடி உள்ள பழைய டியூன்ஸையே ரீயூஸ் பண்ணுறாங்களாம். ஒரு பக்கம் காப்பிரைட் பிரச்சனையால இளையராஜா மேலே சிலருக்கு வெறுப்பு இருந்தாலும் இந்த படத்துக்கும் ஒரு ஹைப் இருக்க தான் செய்யுது. எல்சியூவோட ஹைப் இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் லியோ. அதோட மிக்ஸ்டு ரிவ்யூஸ் எல்சியூ மேலே ஒரு அதிருப்தியை ஏற்படுத்திடுச்சு. பட் எல்சியூ சம்மந்தப்பட்ட ஒரு ஷார்ட் ஃபிலிம் இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கு. இதுக்கு பிள்ளையார் சொல்லின்னு டைட்டில் வச்சிருக்கிறதா இப்போ நியூஸ் வந்திருக்கு. இது எல்சியூவோட ஒரிஜினல் சொல்கிற விதமாக இருக்கலாம். இதெல்லாம் எங்கே தொடங்குச்சுன்னு இதில் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. கூடிய சீக்கிரம் இதோட ரிலீஸ் டேட்டும் வரும். உடனே அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கரண்டாக கூலி படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷனில் இருக்க லோகேஷ் நெக்ஸ்ட்டு கைதி 2, ரோலெக்ஸ் அண்ட் விக்ரம் 3 பண்ண போகிறாரு. அதுக்கெல்லாம் இந்த பிள்ளையார் சொல்லி அடித்தளமாக இருக்குமா. உங்களுக்கு கஸ்டமைஸ்டு வால் போஸ்டர்ஸ் வேணும்னா நம்ம பேஜோட இன்ஸ்டா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அங்கே டிஎம் பண்ணுங்கள். ஆல்ரெடி இருக்க கலெக்ஷனையும் பார்த்துட்டு உடனே ஆர்டர் பண்ணுங்கள். உங்கள் ரூமை டெக்கரேட் பண்ணுங்கள்.